Hello students, good morning. Welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.4ல question number 2 என்ன கேட்டிருக்காங்க? Let f such that a tend to be a function defined by f of x equal to x by 2 minus 1, where a equal to 2, 4, 6, 10, 12 and b equal to 0, 1, 2, 4, 5, 9. Represent f by set of order pairs, a table, an arrow diagram, a graph. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இதில் செட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸோட ஒரு டேர்முக்கும் எஃப் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸை எங்கே எடுத்துக்கணும்? செட் ஏயிலிருந்து எக்ஸை எடுத்துக்கணும். அதாவது when x equal to 2 then f of x equal to what? இது மாதிரி ஒன்றையும் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு when x equal to 2 f of 2 equal to 2 divided by 2 minus 1. 2 by 2 equal to 1. 1 minus 1 equal to 0. அடுத்தது when x equal to 4 f of 4 equal to 4 by 2 minus 1 equal to 4 by 2 2, 2 minus 1 equal to 1. அடுத்தது when x equal to 6 f of 6 equal to 6 by 2 minus 1 equal to 6 by 2 3, 3 minus 1 2. Next one f of 10 equal to 10 by 2 minus 1 equal to 10 by 2 equal to 5, 5 minus 1 equal to 4. The last, when x equal to 12, f of 12 equal to 12 by 2 minus 1 equal to 12 by 2, 6, 6 minus 1 equal to 5. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸுக்கும் அதுக்கு ரிலேட்டட் எஃப் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேயா? இப்போ 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் வேர் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதிடலாமா? எஃப் ஈக்குவல் டு when x equal to 2, f of x equal to 0, 2, 0, 4, 1, 6, 2, 10, 4 and 12, 5. ஓகே, அடுத்த செகண்ட் ஒன் a table. டேபிள் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸையும் அதோட ரிலேட்டட் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஃபில் பண்ணணும். when x equal to 2, f of x equal to 0. when x equal to 4, f of x equal to 1. when x equal to 6, f of x equal to 2. when x equal to 10, f of x equal to 4. when x equal to 12, f of x equal to 5. அடுத்து தேர்ட் ஒன் an arrow diagram. ஆரோ டயக்ராம் முதல்ல என்ன செய்யணும்? செட் ஏ அண்ட் பியை இது போல் ட்ரா பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனில் என்ன ஃபைன் பண்ணீங்க? எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்ததோ அதை மட்டும் என்ன பண்ணணும்? 1 to 1 மேப்பிங் பண்ணணும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு when x equal to f of x equal to 0. when x equal to 4, f of x equal to 1. when x equal to 6, f of x equal to 2. when x equal to 10, f of x equal to 4. when x equal to 12, f of x equal to 5. ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஒன் a graph. இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அதாவது when x equal to 2, y equal to 0. xல 2, yல 0, 2, 0. அடுத்தது when x equal to 4, y equal to 1. அடுத்தது when x equal to 6, y equal to 2. அடுத்தது when x equal to 10,
y equal to 4. The last one, when x equal to 12, y equal to 5. இதை ஜாயின் பண்ணிடலாமா? இப்போ மார்க் பண்ண ஒரு பேரையும் எழுதிடலாமா? இது வந்து 2, 0. It is 4, 1, 6, 2, 10, 4 and 12, 5. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான 5 மார்க்ஸ் சம். கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.